ஹலோ காய்ஸ், இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் தமிழ் வந்து கொஞ்சம் நிறையவே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் திருக்குறளில் ஒரு 25 அதிகாரம் வந்து படிப்போம். இப்போ வந்து ஒரு 20 அதிகாரம் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கூடல், வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. ஸோ இந்த 20 அதிகாரம் வந்து நமக்கு தமிழ்ல யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் யூனிட் 8 படிக்கும் போதும் யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் கொஸ்டினாக கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு குறள் கொடுத்து அதுக்கு மீனிங் அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ள 10 குறளை ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்புடைமை அதிகாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அன்புடைமை வந்து நமக்கு 8வது அதிகாரமாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னா, இப்போ பிறர் துன்பத்தை கண்டபோது ஒருத்தவங்களோட கண்ணில் இருந்து சிந்துகின்ற கண்ணீர் தான் அவங்களோட உள்ளத்தின் அன்பை வந்து வெளிப்படுத்தும். அதாவது மற்றவங்க தெரியாமல் அடைச்சி வைக்கிற தாழ்பா வந்து அன்புக்கு கிடையாது. நமக்கு நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நமக்கு நெருக்கமானவங்க யாராவது கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த அன்பு வந்து கண்ணீராக வெளிப்படும். அதை தான் சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் குறள் வந்து, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னா, அன்பில்லாதவங்க வந்து எல்லா பொருளுமே நமக்கு தான் சொந்தம் அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் அன்பு இருக்கிறவங்க, அன்புடையவங்க வந்து என்னன்னா, நம்மளோட பொருட்கள் மட்டுமின்றி உடம்பு, எலும்பு எல்லாமே மற்றவங்களுக்கு சொந்தம் அந்த மாதிரி நினச்சி தான் வாழ்வாங்க. அடுத்து, அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அதாவது உயிரும் உடம்பும் சேர்ந்து வாழ்வு. அது என்ன அப்படின்னா, அன்போடு பொருந்தி வாழ்ற வாழ்க்கை தான் நம்ம உயிரும் உடம்பும் சேர்ந்து வாழ்றதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு அப்படின்னா, அன்பு வந்து மற்றவங்களிடத்துல ஆர்வத்தை கொடுக்கும். அந்த ஆர்வமே நட்பு அப்படின்ற ஒரு சிறப்பை கொடுக்கும். அதாவது நம்ம ஒருத்தங்க கிட்ட நட்பு கொள்றதுக்கு காரணமே அன்பு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து, அன்புச்சு அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புச்சார் எய்தும் சிறப்பு. அன்புச்சு அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புச்சார் எய்தும் சிறப்பு. அதாவது இந்த பூமியில வந்து சந்தோஷமா இருப்பாங்கல்ல, இன்பமாக வாழ்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க வந்து அன்புடையவராக இருந்திருப்பாங்க. அதனாலதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து, அறத்திற்கே அன்புசார் வென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. அறத்திற்கே அன்புசார் வென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அப்படின்னா, அறம் செய்யறதுக்கு தான் அன்பு வந்து துணையா இருக்கு. அது வீரத்துக்கு வந்து துணை போகாது அப்படின்னு சொல்றவங்க வந்து அறியாதவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது அன்புன்றது வந்து அறத்துக்கு மட்டும் துணை கிடையாது, வீரத்திற்கும் அறத்திற்கும் அதுவே துணையாக உள்ளது. தீமையை அழிக்கிறதுக்கும் அன்பு தான் துணையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். அதாவது எலும்பில்லாத இந்த புழு பூச்சி சின்ன சின்ன உயிர்கள் எல்லாம் வெயில் எப்படி வாட்டி வதைக்கும், அது போல அன்பு இல்லாதவங்களை வந்து அறக்கடவுள் வந்து வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வச்சல் மரந்தளிர் தச்சு. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வச்சல் மரந்தளிர் தச்சு அப்படின்னா, இப்போ மனசுல அன்பில்லாத மக்கள் வந்து இல்லறத்துல நன்கு வாழ்றாங்க அப்படின்றது எதுக்கு உவமையா சொல்லியிருக்காருன்னா, ஒரு பாலை நிலத்துல இருக்க வச்சு போன மரம் வந்து திடீர்னு தளிர்த்து வருதுக்கு சமம் தான் அன்பு இல்லாதவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. அதாவது உடம்போட உள்ளுறுப்பாகிய அன்பு வந்து இல்லை அப்படின்றவங்களுக்கு வெளியுறுப்பு, இந்த கை கால் போன்ற வெளியுறுப்பெல்லாம் இருந்து என்ன பயன் அப்படின்னு கேட்டுப்பாரு. ஸோ நெக்ஸ்ட், அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு அப்படின்னா, அன்போடு பொருந்தி நின்ற உடல் தான் உயிர் நிலை பெறும் உடம்பாகும். அதாவது அன்போடு பொருந்தி இருக்கிறது தான் உண்மையான உயிர். அன்பு இல்லாதவங்களோட உடல் வந்து ஜஸ்ட் தோலால் மூடப்பட்ட ஒரு எலும்பு கூடு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அதிகாரத்துல அன்புடைமை பத்தி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல இன்னொரு அதிகாரம் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.